பாடிய திருப்புகள் அமெரிக்காக்காரன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறேன். நம்ம என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பிள்ளைகளுக்குன்னா அவங்க மனசாட்சி படி சிந்திச்சு பாருங்க. வேலிக்கருவை காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சுது, அதனால வறட்சி ஏற்படுது. நீக்கணும்னு ஒருத்தர் மனு போட்டா இன்னும் 2 பேர் சேர்ந்து அதை எட்டக்கூடாதுன்னு போடுறேன். எப்படி இருக்கு நாட்டோட கட்டமைப்பு? யாரு சரி செய்யணும்? 10 பேருக்கு பிரதிநிதியா ஒருத்தன் போறான்னா அவன் எல்லாம் அதை செய்யணும். கமிஷனை வாங்கிட்டு சாப்பிட்டு படுத்து கிடக்கிறதுக்காக ஏற்பாடு பண்றோம். என்ன நடக்குது இந்த நாட்டில்? நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிகள்லாம் உடைக்கும். ஆனாலும் பாருங்க, அமெரிக்காக்கார பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுங்க. அடுத்து இன்னொரு விஷயம் தெரியுமா? சைனாவில் இப்ப நடந்து கொண்டிருக்க பெரிய செய்தி. சைனாவில் சீன பள்ளிக்கூடம், தமிழ் பள்ளிக்கூடம், தமிழ் வாத்தியார்கள், தமிழ்ல பேரு. ஆமா, ஒரு பொண்ணுவோட வலைதளத்தை தட்டி பாருங்க. என்ன தெரிகிறதா, நான் சீனாவில இருந்து பூங்கோதை பேசுகிறேன். பூங்கோதைங்கிற பேர் யாருடைய பேரு? சீனாவில் வச்சாச்சு. சீனாவில இருந்து ஒரு பொண்ணு சொல்றா நான் பூங்கோதை பேசுறேன்னு. சீன அரசாங்கம் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. தமிழர்களுக்கு வாழ்வுரிமை இல்லாத அளவிற்கு அவர்கள் வாழணும்னு தமிழுக்கு பெரிய பெரிய ஏற்பாடுகளை செய்து தமிழ் ஆசிரியர்கள் நியமனம் பண்றாங்க. பல நாட்டு அரசாங்கம் அந்த நாட்டு அரசாங்கத்தை போய் கேட்கறாங்க, எதுக்கே உங்க நாட்டில் தமிழுக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? உங்களுக்கு தான் சீன மொழின்னு ஒரு மொழி இருக்கு, ஏன் இதை செய்றீன்னு கேட்டா சீன அரசாங்கம் என்ன சொல்ல தெரியுமா? உலகத்திலே செம்மொழியாக்கப்பட்ட மொழி 6 மொழி. எத்தனையோ மொழிகள் இருக்கு, எவ்வளவோ பேசுறோம். 19,000 மொழி பேசுகிறார்கள் இந்தியாவில் மட்டும், தெரியுமா? ஆனா செம்மொழின்னு கருதப்பட்டது 6 மொழி: கிரேக்கம், லத்தீன், ஈப்ரோ, சமஸ்கிருதம், சீனம், இன்னொன்று தமிழ். சொல்லுங்க தைரியமா, தமிழ். 6 மொழி உலகத்தில் செம்மொழி ஆக்கப்பட்ட மொழி. 6 மொழியிலே 4 மொழி செத்து போச்சு. என்னென்ன? கிரேக்கம், லத்தீன், ஈப்ரோ, சமஸ்கிருதம். 4 செத்து ஒளிஞ்சு போச்சு. மீதம் இருக்கிறது 2. ஒன்னு சீனம், இன்னொன்று தமிழ். 2 இருக்கு. இப்ப சீன அரசாங்கம் சொல்லுது, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சீன மொழியும் அழிஞ்சு போகுமா. உலகத்திலே அழியாத மொழி ஒண்ணு உண்டென்றால் அது தமிழாம். அந்த தமிழ் அழியாம இருக்குன்னா நாங்க தமிழை கத்துக்கிட்டா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எங்க மொழி முடிஞ்சு போச்சுன்னா இந்த தமிழை வைத்து நாங்கள் இந்த உலகத்தை ஆள முடியும் என்ற எதிர்கால சிந்தனையோடு பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறேன், சொல்லிக் கொடுக்குறேன். தமிழ் பள்ளிக்கூடத்தை துவக்கிறேன். இங்க என்ன நடக்குது? 207 பள்ளிக்கூடம் முடியாச்சு. என்னன்னு யாரும் கேட்கல. கேட்டிருக்கமா? 207 பள்ளிக்கூடம். இப்படி தண்ணி வராத மாதிரி அதை தீர்த்து வைக்க ஒருத்தன் இல்லையே நமக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் காலங்காலமா வறட்சி மாவட்டம். என்னையா நாடகம் போடுறீங்க நீங்க? எங்க நாடகத்தை விட உங்க நாடகம் ஒரு உள்ள இல்லை கேட்க. அவன் கொடுக்குற 1000க்கும் 500க்கும் குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் சாதியும் மதமும் கடந்து நல்லதை இழந்து கொண்டே இருக்கிறோம். இனிமேலாவது இதை சரி செய்யவில்லை என்றால் நீங்கள் எல்லாம், நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். ஆகையினாலே காலதாமதம் காரியத்திற்கு கேடு. ஒரு பாட்டு 5